கண்டிப்பா இந்த நட மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. என்னுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் உண்டு. உங்களை கூப்பிடுறாங்க, தலைவனா கூப்பிடுறாங்க. மக்கள் குறை தீர்க்கறதுக்கு தான் அவங்க வராங்க. அது அவங்க குறைகளை தீர்த்துட்டு போடுறாங்க. யாரோ ஓட்டு போட்டா யாரோ சொத்து தொகை வாங்குறது இல்லையா, அது மாதிரி தான்ப்பா இதுவும். சாதிக்காக போட மாட்டோம், அது கட்சிக்காக போட மாட்டோம். யார் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். நாங்க வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்கினா. ஜாதி மதம் இனம் மொழி எல்லாம் நீ வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா, ஒரே நாடு இந்தியா. யார் வந்தாலும் ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துருந்தோம். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு நிமிஷம் சிந்திக்கணும். ஓட்டு கேட்டு வர்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும்னு. 100 வருஷமா இப்படிதான் இருக்குது ரோடு எல்லாமே. இதுதான் வருங்காலம். எல்லா எம்எல்ஏ எம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறது. எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இருக்காங்க. அத்தனை பேரையும் என்னால மாத்த முடியாது. அதனாலதான் என்ன நானே மாத்திக்கிட்டேன். தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன் துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான். கடலை போல இருப்பான், அடிமை விலகை உடைப்பான். தன்னிழலை கூட மிதித்தால் நெற்றி கண் திறப்பான். தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன் துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான். எனக்கு நீங்க எல்லாரும் ஓட்டு போடுங்க, நான் எம்எல்ஏக்கு நிக்கிறேன். நான் ஜெயிச்சிட்டேன்னா வீட்டுக்கு ஒரு ஏரோப்ளேன். எப்படிங்க நீங்க ஏரோப்ளேன் வாங்கி கொடுக்குறோம்னு சொன்னா நாங்க நம்பி விடுவோமா? நீங்க கொடுக்க மாட்டீங்க, எப்படி கொடுப்பீங்க? இது வரைக்கும் நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல எம்எல்ஏ, அவங்க எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யல. இதுக்கு மேலேயும் நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா என்ன செய்வாங்க? ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. சுத்தி காவரம் இறக்கிட்டு அதுலயே இருக்கும். இட வசதி இல்லாத ஒருத்தர் நல்லது செய்யலையப்பா. கேட்கும் போது அது செய்யறேன் இதை செய்யறேன்னா இப்ப வராங்க எல்லாமே அதான் சொல்றாங்க. யாரு என்ன செய்யறாங்க? எதுவுமே கிடையாது. ரோடு போட்டு கொடுக்கணுங்க, மணக்கட்டு வாங்கி கொடுக்கணும், இதுல தடுப்பு சேவர் கட்டி கொடுக்கணும். டேங்க் ரிப்பேர் ஆகி இப்ப 2 வருஷம் ஆகுது. நல்ல டேங்க் தண்ணியை சரி பண்ணி கொடுக்கல. எங்களுக்கு நல்ல தண்ணியே கிடையாது. இந்த சைடுல வெறும் இருட்டாதான் இருக்கும், ஒரு லைட்டு கூட கிடையாது. நைட்ல போறதுக்கு வரது கூட. உண்மையிலுமே மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்ல கட்சி பார்த்து ஜாதி பார்த்து ஓட்டு போட்டுருவீங்களா? அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். சாதிக்காக போட மாட்டோம், அது கட்சிக்காக போட மாட்டேன். யார் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். நாங்க ஓட்டுக்காக வந்துருவாங்க, அப்ப வருவாங்க பில்லு பில்லு பில்லுன்னு எல்லாரும். ஒரு தண்ணி பைப்பை போர் அடிச்சு கடக்கு கெட்டு போச்சு. இப்ப திரும்ப அந்த டேங்க் அப்படியே 3 நாள் தான் கைட்டு கிடக்குது. அந்த எம்எல்ஏ வராங்கன்னு வச்சுக்க, அப்பதான் அந்த லைட்டு இருக்கிற மினுக்கு மினுக்குன்னு விட்டுருக்கான். அதை நாங்க சொல்லி பார்த்து விட்டுட்டோம். சுரவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேன்னு கிடந்த பண்ணை செய்தி விட்டாய். பணத்தின் மீதினை எதிர்க்கவும் முடிந்தது யாரு? இவன் உடம்பில் லட்சிய வெறி. எம்எல்ஏ வந்து ஒண்ணு ஊருக்கே வர மாட்டாங்கிறாங்க, ஓட்டு வாங்கிட்டு போறாங்க. மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க தான் அப்படியே அவங்க பாத்துக்கிறாங்க, கட்சியில உள்ளவங்க. இது வரைக்கும் நீங்க ஓட்டு போட்டு என்னத்த கண்டீங்க? ஒண்ணும் கண்டதில்ல, லைட்டு கூட எரியல. இந்த தடவை நம்ம மாறுவோம், எல்லாமே மாறும். உங்களுக்காக தான் வரேன். நமக்கு தனியா சின்னம் கொடுப்பாங்க, சரிங்களா? பட்டுமா? கண்டிப்பா இந்த நட மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. என்னுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் உண்டு. ரொம்ப சந்தோஷமா, நன்றிங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு முக்கியம் தேவை. கண்டிப்பா கண்டிப்பா. சரியா? உங்க ஓட்டு எனக்கு போடுங்க. கண்டிப்பா அம்மா ஓட்டு, என் ஓட்டு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. தண்ணி வசதி இல்ல இப்ப ஒரு வருஷமா. அங்க இருந்தா ஒரு 3 கிராமத்துல 2 ஒரு சுத்தோட்டம் ஃபுல்லா அந்த டேங்க்ல இருந்தா போதும் தண்ணி. இருந்த டேங்க் இது கெட்டு போயிடுச்சு. மோட்டர் அந்த மோட்டர் மயானமும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இடம். அதான் எழுதி கொடுத்துட்டே இருக்கோம், இன்னும் ரெஸ்பான்ஸ் இல்லை. போக்குவரத்து கம்மியா இருக்கு, பஸ் போக்குவரத்து. சுகாதார நிலையம் வச்சா நல்லா இருக்கும். இதுவரையிலும் எந்த எம்எல்ஏவும் ஜெயிச்சு வந்து மக்கள் குறைய வந்து கேட்கறது கிடையாது. அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொல்லுவாங்க, ஓட்ட வாங்குவாங்க, போயிடுவாங்க. அவ்வளவுதான், வரமாட்டேங்கிறாங்க. ஜெயிச்சா அவ்வளவுதான். மக்கள் குறை தீர்க்கறதுக்கு தான் அவங்க வராங்க. அது அவங்க குறைகளை தீர்த்துட்டு போடுறாங்க. அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த பொசிஷனுக்கே போறாங்க. உங்களுக்கு வந்து என்னுடைய ஓட்டு கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க. 300 ரூபா கொண்டாந்து கொடுத்தான்னு இப்படி கையில அமுக்குறாங்க. 300 ரூபா வேணாம். ஏன்? நாம உங்களுக்கு போடுறோம். நீங்க எப்படி நம்பி இறங்கி வந்து கேக்குறீங்களா, அந்த மாதிரி செய்தீங்கன்னு வச்சீங்க. நான் செயல்ல அத்தனை பேரை நாங்க ஓட்டு போடுவோம். ஓட்டுன்னு ஆரம்பிச்சது ஒரு ரெட்டலை கைக்கு தான். அண்ணால இருந்து இன்ன வரையிலும் மாறாத போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இப்ப நீ வந்து கேட்டிருக்க, உனக்கு போடுறான். நல்லது இந்த ஊருக்கு செய்ய. அப்புறம் நீ வர. கண்டிப்பா செய்வோம். சரியா? நீங்க நம்பி இருக்கலாம், கண்டிப்பா செய்வோம். 100 வருஷமா இப்படிதான் இருக்குது ரோடு எல்லாமே. இப்படிதான் இருக்கு. இதுதான் வருங்காலம். எல்லா எம்எல்ஏ எம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறது. ஃபுல்லா ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது. இந்த ஸ்ட்ரீட் லைட் சுத்தமா கிடையாது. ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. இந்த மெயின் ரோடு ஃபுல்லாவே மயான வசதி கிடையாது. உடையாபுரத்து தண்ணியில போறோம், ஃபுல்லா ஊருக்குள்ளதான் தண்ணி வரும். இதுதான் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்ல. முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு போட்டு அந்த ரிப்போர்ட்டும் வச்சிருக்கோம். கலெக்டர் இது வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க, ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. எலெக்ஷன்ல எம்எல்ஏக்கு நிக்கிறேன், சுயேட்சை தான் நிக்கிறேன். தனிச்சு கட்சி சப்போர்ட்லாம் இல்லாம சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா நான் போடுறேன். சரிமா, புதுசா நிக்கிறீங்க, கண்டிப்பா போடுறேன். சரி, ஓகே. ஓட்டு வாங்குற வரை நாங்க அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், அதை செய்வோம், இதை செய்வோம்னு சொல்றாங்க. வசதியானவங்க வசதி ஆகிட்டே இருக்கிறாங்க. ஏழையாவே தான் இருக்கும், பணக்காரவங்க மேல போயிட்டே தான் இருக்காங்க. ஓட்டு போடுறவங்க எந்த காலத்துலயும் இருந்த இடத்துல தான் எடுக்கிறோம். மாற்றம் வந்தாதான் நல்லது கெட்டது போறாங்க. கொஞ்சமாவது நம்ம மாத்துவோம். நீங்க மனசு வைங்க, நீங்க முடிவு எடுங்க.
சரியா? சரிப்பா. இல்ல 300 ரூபாய் காசு கொடுத்தானு ஓட்டு போட்டுருவீங்களா? ஐயோ, ஒரே ஒரு விஷயம்ப்பா, எங்களுக்கு இன்னும் நல்லவங்க வந்து வெளியில தெரியல. இவங்க வந்து காசுக்காக இல்ல, இவங்க உண்மையான மனுஷன் எங்களுக்கு வெளியே தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா செய்வோம். அது மாதிரி மனுஷனா நாங்க இது வரைக்கும் பார்க்கவே இல்ல. இப்ப சரி இப்ப பாக்குறோம்ப்பா, நாங்க செய்யறோம், கண்டிப்பா செய்யறோம். அந்த ஒரே மாற்றம் ஆட்சி வந்துட்டு இருக்கோம்டா, அவன் பார்த்து நீங்க மாத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. காசு கொடுத்தா வாங்கி, அது நம்ம காசு தான். வாங்கிட்டு நாங்க இப்படி செய்யறோம். அவ்வளவுதான். செய்யறோம். அடிப்படை வச்சுன்னா அந்த காய்கறி ஏரியா நம்ம மொத்தமாக கிடக்கு. சுடுகாட்டு போற வழி சோறு பாரு, அந்த பாதை கிளியரா இருக்கு. பாடி தூக்கிட்டு போனா பாடி ஆடுது. அப்படியே நேற்று போற வண்டி இருக்குல்ல, ஆமா. அந்த வண்டியை போக முடியல, ஆடுது. அப்படியே அது அப்படியே தண்ணி மழை பஞ்சுன்னு வச்சுக்கலாம், டிச்சா ஓடி கிடக்கு. தண்ணி வசதி எதுவுமே கிடையாது, போர்கிரி எதுவுமே கிடையாது. 2026 எலெக்ஷன்ல எம்எல்ஏ நிக்கிறேன். சுயேட்சையா எனக்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா போடுவோம், சாத்தா போடுவோம். சரிம்மா, ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டு போட்டோம்ல, அவங்களாலலாம் ஏதாவது நமக்கு நல்லது நடந்திருக்கு அந்த ஊருக்கு? நடந்தது, எல்லாம் நடந்தது. இதுக்கு மேலேயும் நம்ம அவங்களுக்கே ஓட்டு போட்டா திரும்ப அவங்க நம்ம என்ன செய்வாங்க? போட மாட்டேன். கட்சிக்காரங்களும் ஜெயிச்சு வந்து பார்த்ததுல யார் வந்தாலும் ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துருந்தோம். இதை எல்லாத்தையும் நம்ம மாத்துவோமா வேணாமா? மாத்தணுங்க, மாத்தணும். உங்களுக்கு தான் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் வரேன். சரியா? எனக்கு ஓட்டு போடுவீங்களா என்ன? போடுறோம்ப்பா. சரி, ரொம்ப நன்றி. போடுறேன் சார். நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். சரியா? சரிப்பா.